வணக்கம். பிஎன்சியின் பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் எழுச்சி உரையாற்ற தயாராகும் புரட்சி தமிழர். எடப்பாடியாரை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகள். சென்னையை நெருங்கும் டிட்வா புயலால் அதிகனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்த சென்னை வானிலை ஆய்வு மையம். 2025 டாப் 10 பட்டியலில் இடம் பிடித்த ஹைதராபாத் பிரியாணி. டேஸ்ட் அட்லஸ் நிறுவனத்தின் சிறந்த அரிசி உணவு. கருத்த மச்சான் பாடலை நீக்க ஹைகோர்ட் உத்தரவு. இளையராஜா மனுவிற்கு தயாரிப்பாளர்கள் பதில் தரவும் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் 30ஆம் தேதி தொண்டர்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்ற இருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வருகை தர உள்ள எடப்பாடியாரை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் 30ஆம் தேதி சென்னையை நெருங்கி வர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் சின்னம் உருவாகி மோசமான வானிலை நிலவுவதை அறிவிக்கும் வகையில் காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், புதுச்சேரி கடலூர் துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. இன்றைய தினம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பிற்பகலுக்கு மேல் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து ஒப்படைத்துள்ள அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் 9ஆம் தேதியன்று வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்றும் அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். தமிழக அரசின் வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை பார்க்கும்போது ரோடு ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை போல உள்ளது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பொதுக்கூட்டங்களுக்கு நிலையான வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டனர். அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா ஏற்கப்பட்டதா என முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு அளிக்கும் சேவைகள், கட்டணங்கள் ஆகியவற்றை தெளிவாக புரியும்படி வரவேற்பறை பகுதியில் எழுதி ஒட்ட வேண்டும். அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலும் வெளியிட வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சட்டத்தை தனியார் மருத்துவமனைகள் பின்பற்றுகிறதா என்பதை உறுதி செய்யுமாறு மாநில தலைமை செயலர் மற்றும் காவல்துறை தலைவரையும் அறிவுறுத்தியுள்ளது. இளையராஜா பாடல்களின் புனிதத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கருத்த மச்சான் பாடலை நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டியூட் படத்தில் இருந்து நீக்க 7 நாள் அவகாசம் தேவை என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி இளையராஜா மனுவுக்கு பதிலளிக்க தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். தென் மாவட்டங்களில் செயல்படும் சமூக நீதி விடுதிகளில் வார இறுதி நாட்களில் சமைக்க மறுப்பதும், விடுதியில் உள்ள மாணவர்களை கட்டாயமாக வீட்டுக்கு செல்லும்படி வற்புறுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊழியர்களின் இத்தகைய அலட்சிய போக்கு பெற்றோர் மற்றும் மாணவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மாணவர்கள் சேர்க்கை விகிதம் பாதிக்கப்படுவதாக ஆதி திராவிடர் நல விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஹைதராபாத் பிரியாணி உலகின் சிறந்த அரிசி உணவுகளின் பட்டியலில் 10வது இடம் பிடித்துள்ளது. ஆன்லைன் பயண வழிகாட்டியான டேஸ்ட் அட்லஸ் 2025ஆம் ஆண்டின் உலகின் சிறந்த அரிசி உணவுகள் பட்டியலை வெளியிட்டது. இந்த பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 50 உணவுகளில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய உணவு ஹைதராபாத் பிரியாணியாகும். ஜப்பானிய உணவுகள் தான் பெருமளவில் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை ரேஸ்கோர்ஸ் எம்ஜிஆர் விளையாட்டரங்கில் சர்வதேச ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மைதானத்தில் இன்று முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறுகின்றன. சர்வதேச ஹாக்கி போட்டி மைதானத்திற்கு பார்வையாளர்கள் செல்லும் வழியில் உள்ள 6வது கேட்டில் கான்கிரீட் கால்வாய்கள் தளம் உடைந்ததால் போட்டி மைதானத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் செல்லும் வழியில் உள்ள 6வது கேட்டில் கான்கிரீட் கால்வாய்கள் தளம் உடைந்ததால் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் வழியே பார்வையாளர்கள் நடந்து செல்லவும் வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. போதிய கால அவகாசம் இல்லாத நிலையில் உடனடியாக மணல் கற்களை கொட்டி சமன்படுத்தும் வேலையில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அடியாளா சிறை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இம்ரான்கான் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். அவருக்கு முழுமையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடியாளா சிறையிலிருந்து அவர் மாற்றப்பட்டதாக வெளியான செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை என்று சிறை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.